அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு சரியான ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய ப்ராப்ளங்கள். இந்த ப்ராப்ளமான நேரத்துல நம்மளோட இருக்கிற சகோதரர்கள் ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு அவருடைய கஷ்டத்தை போக்கி லேசாக்கி கொடுப்பானாக. இதுல அதுல தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு இன்னும் நம்முடைய அந்த துவாவுக்கு காரணம் அல்லாஹ் சொல்றது, பயப்படாத, எந்த துன்பமும் கொஞ்ச நாளைக்கு தான், பிறகு இன்பம் தாங்கிறான். துன்பம் பிறகு இன்பம், துன்பம் பிறகு இன்பம், இப்படி சைக்கிளிங் தான் வருங்கிறான். அது சொல்லும் போது அழகா சொல்லுங்க. அழகா சொல்லும் போது குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் போது ஒரு எவிடன்ஸ் தான். அப்புறம் ஆஹ் துன்பத்திற்கு பிறகு இன்பம், துன்பத்திற்கு பிறகும் இன்பங்கிறான். அந்த வார்த்தை டக்குன்னு வரமாட்டேங்குது, அரபு வார்த்தை. அப்ப அந்த துன்பத்துக்கு பிறகும் இன்பமும் போது நம்முடைய வாழ்க்கை இன்பமா இருக்கிறதுக்கு அல்லாஹ்விட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கணும். அந்த பிரார்த்தனை எப்படி அப்படிங்கும் போது 2வது அத்தியாயம் அல்-பக்ரால 201வது வசனம். 2வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 201வது வசனத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இப்படி கேளுங்கிறான். அப்படி கேட்கும் போது அதை நான் கபூலாக்குறேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப இது வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். விரும்புவோர் ஏற்கலாம், விரும்புவோர் நிராகரிக்கலாம், விரும்புவோர் கேட்கலாம், விரும்புவோர் நிராகரிக்கலாம். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டு எண்ணுகிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய வாசகம் இப்படி கேளுங்கிறான். எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, விட்டுடுங்கிறான். அப்ப விரும்பியோர் கேட்கலாம், விரும்பியோர் நிராகரிக்கலாம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தை தூதர் மூலியமாக என்னுடைய வேதத்தில சொல்லிட்டாங்கிறான். அப்ப கேளுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப கேளுங்கும் போது அந்த மக்கள் இறைவனோட நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, யக்கூலு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் கேட்பார்கள், ரப்பனா பிஸ்மில்லாஹிர் யக்கூலு அவர்கள் கேட்பார்கள், சொல்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தா, ரப்பனா எங்களோட ரட்சனே, ஆத்தினா எங்களுக்கு கொடு, ஃபித் துன்யா இந்த துனியாவை, இந்த உலகத்தை, ஹசனா அழகா கொடு. நல்லா பாருங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தா, ஹசனத்தன் இந்த இந்த உலகத்தை எங்களுக்கு ஹசனாக்கி கொடு. அப்ப ஹசனாக்கி கொடுன்னா இந்த உலகத்துல நாங்க வாழ்க்கை எங்களுக்கு சுபிச்சமாக்கணும், பரக்கத்தா இருக்கணும், எல்லா வகையிலையும் எங்களுக்கு நன்மை கொடுக்கறதா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நன்மை, இந்த விளைச்சல் இருக்கிறது இந்த உலகத்துல நாங்க செய்யறது மறுமைக்கு எங்களுக்கு விளைச்சல் நல்லா இருக்கணும். அதுதான் இங்க சொல்றது. துனியா, இந்த துனியால எப்பூடு ரப்பனா சொல்லுவோம், ஆத்தினா துனியா அசனா, இந்த துனியாவை எங்களுக்கு அசனாக்கி விடு, அழகாக ஆக்கி கொடு அப்படிங்குமா. அதுல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல சொன்னான், நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்க இருக்கும், உன் கொண்டாட்டி இருக்கும், உன் குடும்பம் இருக்கும். அப்ப இந்த இடத்தையும் சேர்த்து கெடுங்களாம். எப்படி கெடுங்களாம், ரப்பனா நஜல்லி முக்கீமு ஸலாத்த வ துர்ரியத்த ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா என்ன மட்டும் உன்னை வணங்கக்கூடிய ஆக்காத, என்னுடைய குடும்பத்தாரையும் வணங்கக்கூடிய ஆக்கி வை. உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா என்னை ஆக்கி என் குடும்பத்தாரை ஆக்கி. இதுதான் ஹசனா, இந்த துனியாவுடைய ஹசனா. இப்ப என் புள்ள நான் ஏத்துக்கிட்டேன், என் புள்ள ஒரு புள்ள ஏத்துக்கலாம், எவ்வளவு மன கஷ்டமாய்க்கும். அதுக்கு தான் இறைவன் சொல்ல, இப்படி கேளு அப்படிங்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் அப்படிங்கிறான். அப்ப இந்த துனியாவை எனக்கு அழகாக்கி காட்டு அப்படிங்கும் போது தான் இப்ப இந்த இப்ப இப்ப நம்ம இறந்து கும்பின்னு அவர் என்ன பண்ற, இந்த துனியாவை எனக்கு ஹசனா இருந்தால்தான் ஆகிர ஹசனா ஆகுது. இதெல்லாம் நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அந்த காரியத்தோட குர்ஆனுடைய ஆயத்தை ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றா, நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் எல்லாம் ஹசனா இருக்கணும். என் குடும்பம் மட்டும் இல்ல, என்னை சுத்தி உள்ள ஹசனா இருக்கணும். என் குடும்பம், என் சுத்தி உள்ள இந்த உலக மக்கள் அனைவரும் ஹசனாக்கணும். அப்படிங்கும் போது அந்த சகோதரத்துவம் ஈக்குவலா இருந்தாதான் ஒரு அழகான வாழ்க்கை வாழ முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒருத்தவனுக்கு அதாபு எங்க வரும்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருந்தாக்க அவனுக்கு பரக்கத்து, அவனுக்கு எல்லா சுபிச்சமும் கிடைச்ச மாதிரி. பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பிடிச்சவனா இருந்தானுங்க, அவனுக்கு நரகம் தான். அப்ப அதைத்தான் அல்லாஹ் இப்படி கேட்க சொல்றான். இந்த துனியாவை கேளு, ஹசனா ஹசனா கேளு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய நிறைய வணக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு அழகான மனைவி வேணும், நல்ல புள்ள வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல நான் வசதியாகணும், இப்படி கேளு. அல்லாஹ் கஞ்சன் நல்லா கேளு.
இந்த துனியால எல்லாத்தையும் எது எது அசனா இருக்குதோ உனக்கு தேவையோ அத்தனையும் கேளு, கொடுக்குறோம் அவன் தான், நிராகரிக்கும் அவன் தான். கொஞ்சமா கொடுப்பான். அவன் சொல்றான் நான் அளந்து கொடுப்பேன், நான் நினைச்சவனுக்கு கொடுப்பேன், நான் நினைச்சா நிறுத்துவேங்கிறான். இதுன்னு சொல்றான். ஆனா நம்ம டியூட்டி என்ன? கேட்க வேண்டியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது இந்த அருளை கேட்கறான். இந்த அருளை கேளு, எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கு. எல்லா மக்களையும் கேட்க அந்த வேதம் இன்னும் இல்லா திக்குறாங்க. அகில உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்திதான். அப்ப இந்த நல்ல செய்தியை எடுத்து நீ கேளு, உன்னுடைய ரட்சகனை கேளு, நம்பிக்கை இருந்தா கேளு. அப்ப நம்பிக்கையோட அப்படிதான் கேட்பான். யக்கூடு சொல்லுவாங்க ரப்பனா ஆத்தினா பித்துனியா அசனா, இந்த உலகத்தை எனக்கு அசனாக்கி கொடு. இந்த உலகத்துல அசன் என்ன? இப்ப நோம்பு, இந்த நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை கொடு. இதை கொண்டு அங்க எனக்கு பறக்கிறது கிடையாது. இந்த நோம்புல எவ்வளவு பறக்கத்துக்கு அவ்வளவு கொடு. அப்ப இந்த அசனுங்கிற நோம்பை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, அந்த ஈமான கொடு, வலிமையாக்கு அப்படின்னு எல்லாம் இதுல வந்து அடங்கும். அப்புறம் அடுத்தது வந்து வஃபில் ஆகிரத்தி அசனம் வக்கினா அதா பண்ணா வஃபில் ஆகிரத்தி, இந்த மர்மம் இருக்கு பாருங்க, அந்த மர்ம அதாவது இறப்புக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை எனக்கு அசனா கொடு. அப்ப அந்த வாழ்க்கை எனக்கு அசனா கொடுனா இந்த வாழ்க்கையில நீ அசனா இருக்கணும். அப்ப ஹசனா இருக்குன்னு நல்ல சில்சிலா. அமில சாலிகன், இந்த சாலிகான ஹசனான வார்த்தை தான் வரணும். அப்ப இந்த ஹசனான வார்த்தை வரணும்னா என்ன செய்யணும்? 33, 35 வேண்டும். அப்ப 33, 35ல எதெல்லாம் அழகான செயல்கள் இருந்தாலும் அந்த அழகான செயல்கள் நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கை இங்கேயும் நல்லா இருக்கும், மறுமையும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் அல்ல திருப்பி இந்த யகுதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துக்கு அழகாக்கி கொடுப்பாங்க, இந்த உலகத்தை மட்டும் அழகாக்கி கொடுப்பேன், மறுமையை அவனுக்கு அழகாக்க மாட்டேங்கிறான் இறைவன். ஏன்கிட்ட அந்த இந்த உலகத்தை மறுமையை கேட்கிறாங்கிறான். அதே மாதிரிதான் நசராணிகள், இந்த உலகத்தை மட்டும் அழகா கொடுமா, இந்த உலகத்தை உனக்கு அழகா கொடுப்பேன், ஆனா மறுமையை உனக்கு கொடுக்க மாட்டேன், அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காது. என்னை ஏற்றுக்கொண்டவங்க இந்த லாஸ்ட் டெஸ்ட் மட்டும் சொன்னா, என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நான் சொல்றேன். இப்படி சொல்றவனுக்கு இந்த துனியாவையும் மறுமையும் நான் அவனுக்கு அழகாக்குவேன். வக்கீனா அதான் பண்ணார், நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த நரகத்தை அவனுக்கு ஹராமாக்குவேன், அவனுக்கு தடுத்து விடுங்கிறான். இப்ப எவ்வளவு பெரிய ரஹமத்து கருணையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம கொடுத்துறான் பாருங்க. ஒவ்வொரு இறை தூதர், ஒவ்வொரு உம்மத்து இறை தூதர் ஃபாலோ பண்ணவர், அந்த இறை தூதரை இறை வேதத்தை எடுத்தவர்களுக்கு வந்து இந்த துனியாவும் மறுமையும் அவர்களுக்கு சுபிச்சம். யாரெல்லாம் இந்த குரானை ஏற்றுக்கொண்டு இந்த மோமினி சல்லாசம் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி நிச்சயமாக உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அது சொல்லும் போது தான் கடைசியில இதை முடிக்கும் சொல்றேன் இன்னொரு வார்த்தை, ரப்பனா என்னுடைய ரட்சகனே, ஆமண்ணா நான் உன் மீது ஈமான் கொண்டேன். சொல்ல பாருங்க, இதெல்லாம் என்னுடைய வார்த்தை, அல்லாவுடைய வார்த்தை. ரப்பனா என்னுடைய ரட்சகனே, ஆமண்ணா ஈமான் கொண்டேன், என்ன மன்னி, நீ மன்னிக்கல எவன் மன்னிப்பா, நீ மன்னிக்கல யார் மன்னிப்பா? அப்ப ரப்பனா என்னுடைய ரட்சகனே, ஆமண்ணா உன் மீது ஈமான் கொண்டேன், உன் மீது மட்டும் நான் நம்பிக்கை கொண்டேன். அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரட்சகன் என்று உன்னை மட்டும் ஈயாக்க நவுது வையாக்கணத்தில் உன்னையே வணங்கிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அப்ப ரப்பனா ஆமண்ணா உன்னை நம்பின என்ன மன்னி, என்ன மன்னி. அப்ப மன்னிப்புங்கிறது உன் கையில தான் இருக்கு. அப்ப நீ தான் என்ன மன்னிக்கணும். வரஹம்னா, அந்த மன்னிப்பு கூடியவன் யாரு? கருணையான வர்ரஹ்மான், கருணையாளன். உன்னுடைய கருணைக்கு அளவே கிடையாது. வர்ரஹ்மான், அந்த ரஹ்மானே உன்கிட்ட கேட்கிறேன். வந்து ஹைருர் ரஹீம், இன்னும் மேல ஹைருர் ரஹீம். ஹைர் என்னன்னா ரஹ்மான் ரஹீம். ரஹீம் அதாவது அளவிட முடியாத கருணையாளனே உன்கிட்ட கேட்கிறேன். வேற யார்கிட்ட கேட்க முடியும்? ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தஃபுர்னா தர்ஹம்னா லக்கூன மினல் காசிரின். இறைவா, நான் நான் எனக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், நீ என்ன மன்னிக்கிறத யார் என்ன மன்னிப்பா? இது யார் கேட்டது? மலக்குல கேட்டதுவா? நம்மளை கேட்க சொல்றான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்ல இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை வருதுங்க, எல்லா மக்களும் கேட்கறது. ஆனா விரும்புறவங்க விரும்பி நிராகரிப்பான். அப்ப நம்ம விரும்பி இதை கேட்கணுங்க. நல்லா கேளு. ரப்பனா ஆமன்னா வஃபுரனா வர்ஹம்னா அந்த ஹைருர் ரஹீம். இது நோ டவுட். எங்களுடைய ரட்சகனே, உன் மீது ஈமான் கொண்டேன், என்னை 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 எங்களை மன்னி, நீ கருணையாளர்.
கருணையாளன். கருணையாளங்கிறத கருணைய வந்து கதாபு கதவு அதான் நப்சுக்கு என் மீது கடமையாக்கி கொண்டேன்னா கருணை என் மீது கடமையாக்கி கொண்டேங்கிறான். அப்ப கருணையை கடமையாக்கி கொண்டு அல்ல என்னுடைய பாவத்தை மன்னி, என் குடும்பத்தாரை பாவத்தை மன்னி. அந்த ஹைரு ராஹிமி, நீ தான் ஹைரு, மிகச்சிறந்தவன். மிகச்சிறந்த ஈக்குவல் அல்ல உனக்கு, மிகச்சிறந்த ஹைரு ராஹிமி, ரஹமத்துள்ளவனே கருணையாளன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆகளை இந்த நாள்ல கேட்கும்போது ஒருபோதும் உங்களுடைய அமல் வீணாக்கப்படாது. ஒருபோதும் உங்களுடைய வார்த்தை வந்து மைனஸ் ஆகாது, எல்லாம் பிளஸ் ஆகும். அப்ப இது ஒரு அருள். இந்த 10 முடிஞ்சு நீங்க 11 இருக்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்கறதுல வஃபுர்லனா எங்களை மன்னி, வஃபுர்லனா எங்களை மன்னி, வஃபுர்லனா எங்களை மன்னி. நீ மன்னிக்கல எவன் மன்னிப்பான்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரின். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யார் எங்களை மன்னிப்பா? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீ தான் எங்களை மன்னிக்கணும். ஆகவே மன்னிப்பை கடமையாக்கி கொண்ட இறைவா, எங்களுடைய பாவத்தை மன்னி. இந்த கருணையான இந்த நாளில, இந்த குர்ஆனுடைய இறக்கப்பட்ட இந்த நாள்ல, வேதங்கள் இறக்கப்பட்ட நாள்ல, வேதங்களுடைய தூதர்களை காட்டிய இந்த நாட்கள்ல உன்கிட்ட கேட்கிறோம், வஃபுர்லனா எங்களை மன்னி மன்னி என்று நாம கேட்கிற இந்த அருள் கூட இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரஹ்மானுக்கு நிச்சயமா வந்து ஒருபோதும் அல்லாஹ் நம்ம அவன் கொடுத்த அருளை நம்மளை வீணாக்க மாட்டான். அவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்போம் என்று கூறி நிறைய செய்யற வாகிருந்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.